கீழே இருந்து ஆல்ரெடி தான் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. 1 2 3 0 சொன்னா நீ கால் எடுத்து வச்சிருக்கோம். அது 3 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு, 0 1 முடிச்சோட கால் வைக்கணும். ஆனா அவருக்கு பயம், கால் வச்சா உள்ள அழுப்பி போயிருவோமோ அப்படின்னு. அவர் 0 முடிஞ்சு அவர் கால் வச்சோட அடுத்தது கால் வைக்க வேண்டியது ஆம்ஸ்ட்ராங். ஆனா ஆல்ரெடி யோசிச்சு காலை உள்ள வைக்கிறதுக்கு பதில் அவர் பயந்துட்டார். அப்ப ஆம்ஸ்ட்ராங் முதலில் கால் வச்சார். அவர் 2வது ஆள் தான். ஆனா முதலில் கால் அடித்து வைத்த மனிதன் இந்த பேரை வச்சிருக்கார். அது போல நான் 2 பேர்கிட்ட சொன்னேன், இது நடத்தலாமா அப்படின்னு. அதை 2 பேருமே ஆமா ஆமான்னு சொல்லி நேற்றைய தினத்திலே ஒருவர் பின்வாங்கினா இவர் செஞ்சார். நான் அப்படி நடந்திருந்தா 12 ஆக வெற்றி பெற்ற வரலாற்றில் இடம் பெற்ற நீல் ஆம்ஸ்ட்ராங்கை போல கந்தனை அப்படின்னா இதுல இன்னொரு இது, நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் பேர் என்ன? பழனிசாமி. பழனிக்கு சாமி அவர். கந்தனை எண்ணி வணங்குவதற்கு காரியம் கைகூடுமே இருக்கு. ஆனால் கந்தனை வணங்கி நம்ம ஆரம்பிக்கிற இந்த காரியம் சட்டத்தை சொல்லித்தரோம். இது ஒரு கெட்டுக்கதை தான், வேற ஒண்ணு இல்லை. நம்ம முன்பு இருக்கிற விஷயங்கள் 2 இப்போ உடனடியா உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி தேர்தல் வருது. இதில் வழக்கறிஞர்களுடைய பணி என்ன அப்படின்னா, இன்றைக்கு வழக்கறிஞர் அண்ணாதிமுக நான் யாரையும் குறைய சொல்லல, இருக்கிற பணினா அண்ணாதிமுக வழக்கறிஞர் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைவரே அதை பற்றி சொல்லியிருக்கார். ஏன்னா அடுக்கடுத்த வழக்கறிஞர் போடுறது 6 லட்சத்துக்கு இது பட்டத்து இளவரசருடைய அன்பை பெற்றவருக்கு அவரை குஷிப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட கார் ரேஸ். அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணாங்க. அந்த கார் ரேஸை தரிசு வச்சுட்டு அண்ணாதிமுக. அதுபோல செந்தில் பாலாஜி அவர் எப்படி இந்த ஜெயிலுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம், ஆனால் சூட்டபிலிட்டி இருக்க இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை கண்டுபிடிச்சு எடுத்து வச்சு அவரை ஒரு பதவியில் அமைச்சராக தொடர முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது அண்ணாதிமுக. இப்படி படிப்படியா நாளை தினத்தில் குக்கா அவர்களுக்கு நாளைக்கு திங்கட்கிழமை தீர்ப்பு. குக்கானா உடனே அவன் யாரும் என்ன சொல்றான், அதிமுக மந்திரிகள் குக்கா விட்டாங்க ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி ஒரு பொய் வழக்க போட்டுருக்கான். இந்த குக்காவை தூக்கிட்டு வந்தது மு.க. ஸ்டாலின். இது என்னன்னா ஒருவேளை தீர்ப்பு குக்கா கொண்டு வந்த தவறு என்று ஒரு தீர்ப்பு நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் வருமானால் ஸ்டாலின் நம்முடைய தலைவர் முன்பாக நிற்க வேண்டிய நிலைமை வரும். ஏனென்றால் அந்த உரிமை குழு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அதில் இருக்கார், நம்முடைய தலைவர் இயக்க தலைவர் அதில் இருக்கிறார். ஆக அவர் குற்றவாளியாக இருக்கிற சூழ்நிலையை யார் உருவாக்கி தருகிறது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கு. ஆக மற்ற எல்லாத்தை விட நம்முடைய காலருக்கு கர்வம் அதிகம். வழக்கறிஞர்கள் என்பவர்கள் ஆளுங்கட்சியாக வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் வழக்கறிஞர்கள் கிடைக்கும். இப்போ மீனவர் அணி இருக்கு, நெசவாளர் அணி இருக்கு, அப்புறம் விவசாயத்தில் இருக்கு. ஆட்சிக்கு வந்ததும் விவசாயம் அணியை சேர்த்தவர்கள்லாம் நீங்கள் அந்த பக்கம் தஞ்சாவூர் டெல்டாலெல்லாம் நீங்கள் போய் விவசாயம் பண்ணிக்கோங்க, அதில் வர வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. மீனவர் அணிலாம் நீங்கள் வங்கக்கடலில் இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு இந்திய பெருங்கடலில் நீங்கள் மீன் பிடிச்சிங்கன்னு சொல்லப்படுதில்லை. ஆனால் வழக்கறிஞர் பிரிவுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் நம்ம தான் அரசு வழக்கறிஞராகும். ஆக நமக்கு தான் அதிக பொறுப்பும் கடமையும் இருக்கு, உரிமை இருக்கு, நம்முடைய கடமை. அங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு வேகமாக நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்கிறீர்களோ, எவ்வளவு வேகமாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு. இதே இடத்தில் நீங்க பாத்திரை அமைக்கும் போது ஒரு 10 ரூபாய் கார்டு கொண்ட ஒரு சாதாரண உறுப்பினராக நின்று கலந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த இயக்கம் இதே இடத்துல என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைக்க வைத்து நான் இங்கே தலைமையிலாக்கி பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பெருமை எதனால் கிடைத்தது? அந்த இயக்கத்தால் எனக்கு வந்தது. இந்த இயக்கம் எனக்கு தந்தது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டுக் கொள்கிறோம். சட்டமன்ற ஒரு அரசியல் வர்றதுன்னா குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சில், எம்எல்ஏ, அமைச்சர் என்று நாம் நினைக்கிறோம். நம்ம இயக்கத்தில் முதலமைச்சர் சேர்த்தே பண்ணலாம், யார் வேணாலும் வரலான்னு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் நம்ம அதை அடைய வேண்டும் என்றால் கடினமாக உழைக்கும். நம்முடைய நோக்கம் உயர்வாக இருக்கிற போது உழைப்பும் அதிகமாக கடினமாக இருக்கும். அந்த உழைப்பை கொடுத்ததுனால் வாழ உதாரணம் உழைத்தவன் இந்த இயக்கத்தில் உயர்வான் என்பதற்கு கண்கூடான உதாரணமாக மிகப்பெரிய உதாரணமாக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் இருக்கார், அண்ணன் மாவட்ட செயலாளர் இருக்கார். நான் ஒவ்வொரு மேடையிலே சொல்லுவேன், அதிமுக உழைத்தவன் ஒரு நாளும் வீணாக போவதில்லை. புரட்சித் தலைவர் நாமத்தை உச்சரித்தவன் என்றும் வீணாக போனதே இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பின்பற்றினவன் வாழ்க்கையில் வெற்றி அடையாமல் போனதே இல்லை என்று ஊங்கி உறக்க பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதற்கு நடமாடுகிற வாழும் உதாரணமா. எனவே நீங்கள் எல்லாம் அதற்கு ஒத்துழைப்பாக
இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நீங்கள் வந்து ஒரு குடும்ப உணர்வோடு இருக்கிறீர்கள். இந்த இடத்துல நான் மணிமாறனை கூட நினைவு கூறுகிறேன். நம்முடைய மறைவுக்கு நான் வந்தபோது அங்கே நீங்கள் எல்லாம் சகோதர பாசத்தோடு ஒரு நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்த சொந்த சகோதரனை இழந்தது போல கண்ணீரும் கம்பளையுமாக நீங்கள் நிற்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். இந்த உணர்வு ஏதோ ஒரு ஊரில் பிறக்கிறோம், ஏதோ ஒரு சமுதாயத்தில் பிறக்கிறோம், ஏதோ ஒரு வீட்டில் பிறக்கிறோம், இன்னொரு வீட்டில் இன்னொரு சமுதாயத்தில் இன்னொரு பின்னணியில் பிறந்த ஒருத்தரை அந்நியமாக நம்ம சகோதரனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த குடும்ப உணர்வோடு இந்த ஏக்கம் ஒரு குடும்பம் என்ற உணர்வை நமக்கு போதித்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டிருப்பவர் நான் எடப்பாடியார். உண்மையா கட்சிங்கிற ஒரு இயக்கம் ஒரு புறம், அதை எதிர்த்து குடும்ப உணர்வோடு பாடுபடுகிற நம்முடைய இயக்கம் மாறுவோம். இந்த இயக்கத்தை நாம் வழக்கறிஞர்களாக இருந்து இயக்கத்திற்காக பாடுபடுகிற முன்னணி தலைவர்களுக்கு பாதுகாவலமாக இருக்கணும், ஒற்றத்துறை உறுதுணையமாக இருந்து அவர்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்கிக்கணும். இப்ப நம்ம முன்பாக இருக்கிற பணிகள் வந்து ஒன்று உள்ளாட்சி தேர்தல் வந்து சென்னை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பக்கத்து மாவட்டங்கள்ல அவங்களுக்கு வரும். அப்படி வருகிற போது அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான சட்ட உதவியை அளிப்பதற்கான நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணி ஒன்று. ரெண்டாவது உள்ள கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் வரப்போகுது. அதில் அந்த ரூல் உங்களுக்கு ரொம்ப சின்னது. அதை நீங்கள் எல்லாருமே கற்று வச்சுக்கிட்டா எப்போ கூப்பிட்டு கேட்டாலும் சொல்ற மாதிரி இருக்கும். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்னா ஒரு பயத்தை அதிகாரிகள்கிட்ட ஏற்படும். அந்த பயம்தான் நம்முடைய கட்சியை பாதுகாக்கும். வாக்குகளை வாங்கி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் பணிகள் மற்ற அணிகளுக்கு இருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்த செல்லுகிற ஒரு தொண்டருக்கு ஒரு பிரச்சனை. ஒரு கொடியேற்றம், ஒரு கொடியாக ஏற்கக்கூடாதுமா, ஒரு பேனர் வைக்கணும், வைக்கக்கூடாதுமா, ஓட்டு கேட்க போனது ஒரு அடிதடி ஆயிடுது, ஒரு பிரச்சனை ஆயிடுது. அதை போய் காப்பாற்றி வருகிற சக்தி நமக்கு இருக்கிறது வழக்கறிஞர். அப்போ நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல் அட்வொகேட்டா இந்த ஏரியாவில் சக்சஸ்ஃபுல்லான அட்வொகேட்டா இருந்தா லோக்கல் அத்தாரிட்டி, லோக்கல் அத்தாரிட்டி ஆபீசர்ஸ், போலீஸ் எல்லாருமே உங்களுக்கு பயப்படுவாங்க. அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதிமுக வழக்கறிஞர் என்பவன் அவன் ஒரு தனி நபர் அல்ல, அவன் ஒரு சமுதாயம் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க எழுந்து பிரகாசித்து உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணி கடுமையான ஒரு போராட்டத்தின் மூலம் வந்தால் நிச்சயம் நமக்கு நல்லா எதிர்காலம். முதலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஜிபியோட நின்று போயிடும். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கு அடுத்ததாக வருகிற உள்ளாட்சி தேர்தலாக சரி, நாடாளுமன்ற தேர்தலில் வழக்கறிஞர்களுக்கு முக்கியமான இடம் கிடைத்தது என்பதை நான் இதற்கு மேல நான் சொல்ல விரும்பல. உங்க அனைவரும் நிறைய பேருக்கு வாய்ப்பு. ஏனென்றால் அதை பெற்று தருகிற பணியில நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். அதற்கான உத்தரவாதங்கள் எங்கிருந்து வர வேண்டும் அங்கு வந்திருக்கிறது. எனவே நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய உழைப்பின் மூலமாக இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. நீங்க உழைச்சிங்கன்னா அந்த இடத்த நீங்க கண்டிப்பா அடையலாம். அதுக்கு நான் உதாரணம், யாருமே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நம்முடைய இயக்கத்தில் இருக்கு. அவர் இருக்கு வரை நான் வரவே முடியாது திருநெல்வேலின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய இயக்கம் வர விட மாட்டார் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இல்லையே. இந்த தனி மனிதன் நான் நம்பி இல்லை. உழைக்கிறவன் ஒரு நாள் மேலே வந்தே தீர்வான் என்பது. ஏன்னா இந்த இயக்கத்தை உருவாக்கி பொருட்கள் ஒரு தெய்வம். அவர் நம்மை ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மனிதன். அவர் நம்மை தெய்வமாக நின்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணியை முடித்து ஒரு பாவரிய பெரிய இயக்கமாக, மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவாக்கி கட்டி புரட்சி தலைவரமா அவர் வழியில நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இப்போ நீங்க பெருசா ஒரு மீட்டிங் போட்டு எல்லா தலைவர்களையும் கூட்டி அவங்கெல்லாம் நிறைய ஒரே ஆட்சி அப்புறம் 1:30 மணிக்கு எல்லாம் விட்டு போறது மாதிரி இல்லாமல் ஒரு கெட்டுக்கதை. இப்பொழுது நான் பேசி முடிச்சோம் அண்ணன் அவர்கள் அந்த கெட்டுக்கதை எங்க வைக்கலாங்கிற இடத்தையும் சொல்லி, ஏன்னா நமக்குள்ள மன இறுக்கங்கள் நீங்கி வழக்கறிஞர் பணிங்கிறது ஒரு பெரிய டென்ஷனான வேலை. உங்களுக்கு தெரியும், வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த வாய்தா வாங்குறதுலேருந்து அந்த கேஸில் ஆர்டர் வாங்கி அவங்க ஜெயிலுக்கு கொண்டு வரது, அது மாதிரி சிபிக்யூட்டில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறது, ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, வீட்டை இதை கட்டுறது, ஆர்டரை வாங்குறது, ஆர்டர் காப்பி காத்து கிடைக்கிற நடிகர் உள்ள ஆர்டர் காப்பி தலைவர் கொடுக்குறோம், அப்லோடே பண்ண மாட்டேங்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம பெற்று தந்து நம்ம ஒரு ரிலீஃபை வாங்கி கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தின் தேவைகளையும் சந்தித்து நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றி இந்த இயக்கத்துக்கு பாடுபடுறது சாதாரண காரியம் அல்ல. அதாவது மற்ற வேலையில ஒரு வேலையால விட்டுட்டு வந்துடலாம். ஒரு மளிகை வச்சுருக்கவர் அரசியல் ஈடுபடலாம், 4 பேர் இருப்பாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவர் வந்து பண்ணிடலாம், ஒரு ஃபேக்டரி நடத்துறவர் வந்துடலாம். ஆனால் வழக்கறிஞர் அவரே இருந்தால் தான் வருமானம் வரும். அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு பேர் இன்னைக்கு கூடி இருக்கிறீர்கள் என்பதால் என் அஞ்சார வணங்குகிறேன். என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய இதய நன்றியும் உங்கள் அனைவருடைய பாதங்களையும் காணிக்கையாக்கி இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட வழக்கறிஞர்
கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மாவட்ட உங்களுக்கு நல்ல மாவட்டத்தில், ஏன்னா நிறைய இடத்துல ஒரு குறையாக சொல்லலாம், ஆனால் புரிஞ்சுதான் ஆகணும். சில மாவட்ட செயலாளர்கள் அரசியலில் இருக்கிறவங்க வக்கீல் அழைக்கிறேன்னா வக்கீல் அப்படி இல்லாமல் எதிக் சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறதுலே ஒரு அன்பையும் ஒரு ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு அன்பான ஒரு கௌரவமான நம்ம நடத்துகிற ஒரு மாவட்டத்தில் ஒரு கருத்து. நான் சொன்ன முதல்ல பார்த்து உங்களை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கு. நாங்களாம் வரும்போது அப்படி இல்லை, ஏன் வக்கீல் வராதுங்கிற மாதிரி பார்வையாக இருந்த காலம் போய் வழக்கறிஞர் தான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும், வழக்கறிஞர் தேவை என்பதை அறிந்து வழக்கறிஞர்களோடு எப்பவும் நான் எங்கே எந்த இடத்துல பார்த்தாலும் வழக்கறிஞர்களை அவர் நடத்துகிற விதத்தெல்லாம் நான் ரொம்ப நாள் கவனிச்சிருக்கேன். ஒரு முக்கிய தலைவர் கூட அதை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா அட்வொகேட் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு உதாரணம் வந்து கேபி கந்தன்னு ஒரு முக்கிய தலைவர்கிட்டே நான் இது குறித்து பேசியிருக்கிறேன். எனவே இந்த மாவட்ட செயலாளர் தலைமையில் பணியாற்றுவது என்பது உங்களுக்கு ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும், ஒரு கௌரவமான ஒரு பணியாகவும் அது இருக்கும் என்பதை நான் அறிவேன். எனவே உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு எப்பொழுது இருக்கணும், எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக கூட நீங்கள் ஒன்று பண்ணலாம். எப்படின்னா இப்போ நிறைய பேர் இருக்கு, இப்போ 41 CRPCங்கிறது இப்போ மாறி இருக்கு. அதே மாதிரி வந்து திருநாட்சாமி மாறி இருக்கு. என்னென்ன செக்ஷன் எங்கே மாறி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன புக்காக ரெடி பண்ணி அண்ணன்ட கொடுத்தீங்கன்னா அதை புறநகர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒரு புக்காக கூட அண்ணன் அனுப்பி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கலாம். அது ஒரு பணி. ஏன்னா நம்ம வந்து சட்டத்திலையும் நம்ம வலுவாக இருக்கிறோம், இயக்கத்தை வலுப்படுத்துவதில் வலுவாக இருக்கிறோம்ன்றது உலகத்துக்கு அது ஒரு 10 பேஜுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன புக்கு ரெடி பண்ணி நீங்களே உட்காந்து தயாரித்து கொடுத்தீங்கன்னா அனுப்பி கொடுத்துருவாரு. அதே மெட்ராஸில் இருக்கிற ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் இங்கே சுற்றி இருக்கிற எல்லா பார்க்கும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதில் வழக்கறிஞர் பிரிவு இந்த பணியை செய்கிறது என்ற பெயரை நம்ம இங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் வந்து வருகை தந்த ஒவ்வொருவருடைய பாதங்களையும் என்னுடைய தலையை தாய்த்து நன்றி கூறி